எதிர்க்கட்சிகள் திமுகவில் இணைவது துரோகத்தின் வெளிப்பாடு என கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசைக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். இதுல நான் கருத்து சொல்ல விரும்பல. தலைவர்கள் பொய் சொல்வதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வெளிப்படையா திருப்பி தெரிந்திருக்க வேண்டியது தானே. அதனால இந்த கருத்து இரண்டு தலைவர்களுக்குள்ள கருத்து முதல்ல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தா அதை வெளிப்படையா சொல்லலாம். ஆனா ஒரு தலைவரை அவர்கள் குற்றம் சொல்வது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் கொஞ்சம் நிதானமாக தனது அரசியல் நகர்வை நகர்த்தி இருக்கலாம் என்பதுதான் எனது கருத்து. சிஎம் அதாவது எனக்கு ஒன்னே புரியல என்னன்னா, அது இதுக்கு முன்னால அதிமுகவை விட்டு விலகி திமுக போனவராக கூட இருக்கலாம். அதிமுக பாஜக கூட சேர்ந்தது பிடிக்கலன்னு சொல்லிட்டு திமுகவை நோக்கி போவது எந்த விதத்துல அவர்கள் தலைவர்களுக்கு இவர்கள் செய்யும் ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும் எனக்கு புரியல. வாழ்நாள் முழுசும் எதிர்த்து அரசியல் செய்த கட்சியை போய் பார்த்து அந்த கட்சியில சேர வேற செய்யறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் கூட்டணியில தான் இருந்தாங்க. ஆனா நேர் எதிர்கட்சியாக எங்களை அவர்கள் நடத்தியது இல்லை. ஆனா நேர் எதிர்கட்சியாக ஆரம்ப காலத்தில் இருந்து தீய சக்தி திமுகன்னு தனது வாழ்நாள் முழுவதும் எதிர்கட்சிக்கு பாஜக நட்பு வைத்துக் கொண்டோம், அதனால அங்க போய் சேர்றோம்னு சில பேர் சொல்றதும், அவர்களை சென்று பார்ப்பதும், நான் உடல் நலம் விசாரிப்பதற்கு பார்ப்பதற்கு ஒன்று சொல்லல, இது ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை. ஆனா அதை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஈர்ப்பு சக்தியாக இவர்களால் ஈர்க்கப்படுவது உண்மையிலேயே எனக்கு என்ன அரசியல்னு புரியல. இது ஒரு துரோகத்தின் வெளிப்பாடாதான் நான் பார்க்கிறேன். என்னை பொறுத்த மட்டும் இன்னைக்கு காலகட்டத்துல மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா நல்ல உள்ளங்கள் வாழ்த்துதல்கள் மேலும் மேலும் எங்கள் முதல்வருக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பணியை மேலும் தொடர்வோம். ஓராண்டு இந்த நிகழ்வு, ஓராண்டு நிச்சயம் பூர்த்தி செய்வோம். சார், எதிர்க்கட்சியினர் முதலமைச்சரை சந்திப்பது என்பது துரோகத்தின் வெளிப்பாடு. குறிப்பாக ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரை சந்திப்பது துரோகத்தின் வெளிப்பாடுன்னு தமிழிசை சொல்றாங்க. அமித்ஷாவை சந்திப்பது எந்த வகையில் எடுத்துக்கொள்ளலாம்? மோடியை 4 கார் மாறி மாறி போய் சந்திக்கிறாரு, அதை எந்த வழியில் எடுத்துக்கொள்ளலாம்? வீட்டிலே ஏற்பட்ட துக்கத்திற்காக அடுத்து முதல்வருக்கு ஏற்ற சிறிய உடல்நல குறைவு காரணமாக அவரை இல்லத்தில் சந்திப்பது எப்படி துரோகம்? மனிதநேயம் உள்ள மனிதாபிமானம் உள்ள யாரும் இதை துரோகம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். துரோகத்தின் சாயல் படிந்தவர், தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவே யார் என்று கேட்டவர் துரோகத்தை பற்றி பேசக்கூடாது. எல்லாம் கண்டென்ட் கொண்டாடுகின்ற வகையில் 100 நிகழ்ச்சிகள் என்று வகைப்படுத்தப்பட்டு அதில் முதல் நிகழ்ச்சியாக பிப்ரவரி